சத்தியம். நீங்க எளிமையாருங்க, நேர்மையாருங்க. கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை காப்பாற்றணும். இந்த ஒழுக்கம்னு ஒரு அப்டிராக்ட் வார்த்தை நினைக்காது. ஒழுக்கம் நல்ல பழக்கம் தான். ஒழுக்கம்னு என்ன உலகத்தான் நினைச்சுக்காதீங்க, நல்ல பழக்கம் தான். என் நாக்கிலே காப்பி டீ பட்டு 59 வருஷம் ஆகிறது. தேவையா உங்களுக்கு? ஒரு மசால் தோசை சாப்பிட்டா எனர்ஜி, காபி சாப்பிட்டா எனர்ஜியா? தேவையா உங்களுக்கு காபி? 15 பைசா காபி 1958. அந்த காபியை தவிர்த்து நான் மசால் தோசை சாப்பிட்டேன். அதனால தான் அங்கிருந்து மகாபலிபுரம் சைக்கிள் போக முடியும், 56 கிலோமீட்டர். புரியுதா? காபி டீ சாப்பிட மாட்டேன், மது இருந்த மாட்டேன், புகைக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு முன்னால் வாழ்ந்த மகத்தான சாதனை புரிந்த மகத்தான நடிகர்கள் எல்லாம் 72 வயசுல போயிட்டாங்க. இது பெருமைக்காக சொல்லவில்லை. மகத்தான சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் 72 வயசுல போயிட்டாங்க, 73 வயசுல. உலக புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் 72, 73 போயிட்டாங்க. நான் 75 வயசுல நிற்கின்றேன். 75 வயசுல மகாபாரதம் பேசினேன். இது எதுக்காக சொல்லணும்னா, மகாபாரதம் பெரிய காவியம். அது 2 மணி நேரம் மகாபாரதத்தை 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 2 மணி நேரம் பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம உங்களமா இளைஞர் 5000 பேர் ஒரே ஸ்டேஜ் 2 மணி நேரம் பேசினா அது காரணம் அந்த ஒழுக்கம், உடம்பை பேணுதல். நீங்க உடனே பார்த்தீங்கன்னா மொத்த போவா பாக்குறீங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் அருமை தெரியாது. அங்கிருந்து பார்த்தா சிவகுமார் அப்படிங்கிறீங்க. சிவகுமார் இது சிவகுமார் இல்ல. நீங்க பார்க்க சிவகுமார் உடம்பு. இந்த உடம்பு இங்க அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கு உயிர் வேணும். உயிர் போக இன்னைக்கு காலையில மேடையில பேச போறோம்னா அதுக்கு சின்ன ப்ரிப்பரேஷன் வேணும் என்று சொல்வது அறிவு. அப்ப உயிர், அறிவு, உடம்பு 3 சேர்ந்ததுதான் சிவகுமார். புரியுதா உங்களுக்கு? இந்த உயிருக்கு வயதாவதில்லை. உயிர் எப்பவுமே வாழணும்னு ஆசைப்படும். எந்த மனுஷன் சாகணும்னு ஆசைப்படுறான். கல்யாணம் சொல்றாங்க, தாத்தான்னு சொன்னா கோவம். இந்த மாதிரி பிரச்சனை தான் டை அடிச்சுட்ட. புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுங்க ரகசியம் என்னன்னு. எந்த பயில நம்ம தாத்தான்னு கூப்பிட்ட என் போய் பேத்திகளை கூப்பிடல, அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. பாக்கில தாத்தா அனுமதிக்க மாட்டான். நீமே கல்யாணத்தை நடந்து டை அடிச்சுக்கிட்டா தாத்தா கூப்பிட்டு ஐயான்னு கூப்பிடுவாங்க. அடிப்படை உயிருக்கு வயதாகவில்லை, அறிவுக்கு வயதாகவில்லை. கூட்டிட்டு போகுது, உடம்புக்கு வயதாகிறது. அவர் மூட்டு வலினாரு, அதெல்லாம் எனக்கு வராது. எனக்கு காலையில் 4:30 மணிக்கு இருந்து 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். யோகா 56 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 38 ஆசனம் பண்ணேன். இப்ப குறைச்சிட்டு 8-10 ஆசனம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உடம்பு தான் உங்கள் அடையாளம். எங்க உட்கார்ந்து யாரையும் சொல்றேன், இந்த முகம், இந்த கண்காது, இந்த மூக்கு, இந்த உடம்பு தான் உங்க அடையாளம். இதை வைத்துத்தான் எதை வேண்டுமானாலும் செய்யணும். இந்த உடம்பு தான். இதை அல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. இந்த உடம்பை நீ பாதுகாக்கவில்லை என்றால் நீ ஆசைப்படுவ. கண்ணதாசன் சொன்னார், 80 வருஷம் வாழ ஆசைப்பட்டேன், இறைவன் ஆயுளை குறைத்து விட்டான்னு. இறைவன் ஆயுளை குடிக்கல. நீங்க குடித்த மதுவும் நீங்க குடித்த விளையாட்டு புகையும் தான் உங்க ஆயுளை குறைத்து விட்டது. அதாவது நல்ல ஞாபகம் வச்சுங்க, புகையும் மது தவிருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உயிரோடு ஆரோக்கியம் இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம், காலையில தான் ஆக்சிஜன் இருக்குது, அதிகாலையில தான் சுத்தமான ஆக்சிஜன் இருக்கு. 4:30 மணி 5 மணி வாக்குல கிராமப்புறத்து குழந்தை இருக்கிறீங்க, சிட்டியில் யாரா இருந்தாலும் சுத்தமான காத்து காலையில் இருக்குது. எவன் ஒருவன் காலையிலே அதிகாலை சூரியனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, என் பேரம் பேட்டி உள்பட சொல்ல, காலை அதிகாலை சூரியனை பார்ப்பவனுக்கு 10 ஆண்டு போனஸ். 10 ஆண்டு போனஸ். எவன் ஒருவன் இன்றிலிருந்து காலை சூரியனை அப்புறம் போய் படுத்துங்க, அதிகாலை சூரியன் பார்க்கணும், 10 ஆண்டு போனஸ். கிட்டத்தட்ட 50 வருஷம் யோகா பண்ணிட்டு மார்னிங் இன்னைக்கு காலையில் இப்ப நிகழ்ச்சிக்கு போறான்னு தெரிஞ்சு காலையில் 5:30 மணிக்கு போன போட்ல போனா 6:30 வரைக்கும் வாக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அந்த ஆக்சிஜன் ஒன்றுதான் மனிதன் உயிரோடுவதற்கு. உணவு அப்புறம் உணவு இல்லாம கூட 1 மாசம் தண்ணி குடிச்சு இருக்கலாம். தண்ணி இல்லாம 1 வாரம் தண்ணி குடிச்சு சாப்பிடலாம். காற்று இல்லாமல் வாழ முடியும். நம்ம சாமியார் கிடையாது, பூமிக்குள்ள போய் 48 மணி நேரம் ஒழிஞ்சிக்கிறது. நமக்கு காற்று இல்லாமல் வாழ முடியாது. அந்த காற்று, இந்த ஆக்சிஜன் ஒண்ணுதான் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. 2வது ரத்த சுத்தப்படுத்த வேலையை தண்ணி பண்ணுது. அதனால தயவு செய்து என் குழந்தைக்கு சொல்ற, ஏன் சிறுமுறை வேலை பார்த்தாலும் 8 டம்ளர் தண்ணி குடிங்க. அந்த தண்ணி வழியாத்தான் ரத்தத்துக்கு அழுக்கெல்லாம் யூரின் வழியாகவும் வேறு வழியா போகுது. தண்ணி குடிங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. கொன்னுடுவாங்க முதலாளிங்க. நீ என்ன பெரிய சாப்பிட என்ன போய், அதாவது ஏ கிளாஸ் கைதிகள் தான் நீங்க. சிறுமுறை வேலை பார்க்குற கைதிகள் தான் நீங்க. 1 லட்சம் வாங்கினா நீ கைதிகள் தானே, நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு இந்த காலையில் பார்க்குற 4:30 மணிக்கு அந்த பேக்கை போட்டு இந்த பசங்க போடுற பார்த்தா தண்ணி கூட குடிச்சுப்பான் டவுட் ஆகுது. தண்ணி 8 மணி நேரம் தண்ணி, 8 தடவை தண்ணி விடுங்க. வேலைக்கு சாப்பிடுங்க. அம்மா மேல கோவம், அப்பா மேல யாரும் கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது வெறு வயிற்றோடு போகாதீர்கள். முந்தின நாள் பழைய சாதம் ஒரு கையெடுத்து போடுங்க. இன்னைக்கு காலம் நான் சாப்பிட்டு வந்தேன். ஒரு கை பழைய சாதம், 1 டம்ளர் மோர் போட்டு அடிச்சு கொஞ்சம் உப்பு போட்டு, எவ்வளவு கோவம் தான் சரி, ஒரு சின்ன வெங்காயம் 2. இதை விட எளிமை எப்படி உடம்பு கிடைக்கும்? இதை விட எளிமை எப்படி சாப்பிட முடியும்? ஒரு கை சோறு, பழைய சோறு, 1 டம்ளர் பழைய மோர், புளிச்சு போனா பரவாயில்ல, ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அல்சர் வராது, பிரச்சனை வராது.
இதை நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த 50 வருஷ வாழ்க்கையில நான் வெறு வயிற்றோடு இந்த என் வீட்டை விட்டு போனே கிடையாது. அப்ப 4 மணிக்கு எழுந்து போனேன். என் சம்சாரம் பரிதாபத்துக்கு ஒரு பெண்மணி இல்லையா, 4 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு போவேன். அப்ப அந்த அம்மா எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? பேச முடியாது. கொத்தடிமைகளாவே நம்ம பொம்பளை வச்சிருக்கோம், கொத்தடிமையாவே பெண்களை வச்சிருக்கோம் நம்ம. அப்படி போனா நிக்க முடியுது. சோ காலையில் எழுந்தோடனே நீங்க 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. ட்ரெட்மில் எல்லாம் வந்து வழியெல்லாம் பண்ணுங்க, ஆக்சிஜன் கிடைக்காது. சும்மா ஒரு வரியில பண்றதுதான். சுத்தமான காற்று வேணும். 8 லமா தண்ணி குடிங்க. வேலைக்கு சாப்பிடுங்கள். 8 மணி நேரம் தூங்குங்கள். இதை மட்டும் தொடர்ந்து செய்தால் இந்த கல்வியும் இந்த ஒழுக்கமும் தான் உங்களை உலகத்திலே உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதே மாதிரி யாதவ் ஊரே பெங்களூர் போயிருந்தப்ப ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. ஹைவே தாண்டி போனோம்னா எங்கேயுமே பிளாஸ்டிக்கே இல்லைங்க ரோட்ல. நம்ம ஊர்ல வந்து ஊருக்குள்ளேயும் சரி ஊருக்கு வெளியிலயும் சரி ஆளே இல்லாத இடத்துலயும் சரி பிளாஸ்டிக் இருக்கு. பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர்னு அது நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு இருக்கு. அது எப்படி மத்த ஊர்ல எல்லாம் இல்ல? பக்கத்துல இருக்கிற கேரளால இல்ல, கர்நாடகால இல்ல, ஏன் நம்ம ஊர்ல அவ்வளவு பிளாஸ்டிக் இருக்குங்கிறது ரொம்ப வலியா இருந்துச்சு. அகரம் உள்ள வரும்போது சாக்கு துணியில வந்து அகரம் ஃபவுண்டேஷன் எழுதியிருந்தாங்க. நாங்க தியேட்டர்லயும் இதை ட்ரை பண்றோம். நன்றி, தேங்க்யூ. Can I use the toilet அப்படின்னு கேக்குறத விட can I use the loo அப்படின்னு கேக்குறதா ஜாஸ்தி.